ஒரு பழனி நகரத்தினுடைய பழனி அடிவாரத்துல முக்கியமான இடத்துல இருக்கு 140 இன்னைக்கு இன்னைக்கு இந்த பழனியினுடைய உட்கோட்டத்துல அரசு நிர்ணயிக்கப்பட்ட தொகை 2750. ஒரு சதுரடி வந்து 2750. 140 சென்ட்டுக்கு 60,000 சதுரடி வரும். 60,000 × 2750 போட்டா இது 16 கோடிக்கு மேல இந்த இடம் வந்து அரசு வேல்யூ ஆகுது. குமார் விஸ்வஹிந்து பரிஷனுடைய மாநில பொறுப்பாளர். கடந்த ஒரு வாரமா பழனியில ஒரே ஹாட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழனி தண்டாயுதபாணி சுவாமி கண்ட்ரோல்ல இருந்து 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை வந்து தனியார் வந்து பண்ணிட்டாங்க, பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்துட்டதா எல்லா ஊடகங்களையும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இது என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். பழனிக்கு பக்கத்தாட்டி பாலசமுத்திரங்கிற கிராமத்துல குப்புசாமி மணியகாரர் என்பவர் 1888 தண்டபாணி சுவாமிகள் அப்படிங்கிறவருக்கு தன்னுடைய நிலத்தை பழனி மலை கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக இந்த இடத்தை தானமா கொடுக்கிறார். அந்த தண்டபாணி சுவாமிகள் வந்து பழனி மலை கோயிலுக்கு அங்க ஒரு கோயில் அமைச்சு, முருகன் கோயில் அமைச்சு, அந்த இடத்துல இருந்து வர வருமானத்துல பழனி ஆண்டவனுக்கு தினசரி பால் மற்றும் கைங்கரிய பொருட்கள் இந்த இடத்துல இருந்து கொடுத்துட்டு வந்தார். இது நாளடைவில் தண்டபாணி சுவாமிகளுடைய வாரிசுகள் வரப்ப இது வந்து கமர்சியல் வந்து மாற்றப்படுது. இது ஒரு ட்ரஸ்ட் சொத்து. இது கமர்சியலுக்குள்ள போறப்ப இதை லீஸுக்கு எடுத்துக்கிறவங்க இந்த இடத்தை அபகரிக்க முயற்சி பண்றாங்க. இந்த தண்டபாணி சுவாமியோட இயலாமையை பயன்படுத்தி இதை வந்து அபகரிக்க முயற்சி பண்றப்ப இது நிறைய முறை கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டு மூலியமா இது நிறைய தீர்வு காண முயற்சி பண்றாங்க. அது எல்லாமே தண்டபாணி சுவாமிகளுக்கு சாதகமாகவே வரப்ப ஒரு கட்டத்துல இந்த தண்டபாணி சுவாமிகளுடைய வாரிசுகள் இந்த விஷயத்தை மீண்டும் கமர்சியலுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்றப்ப இந்த தண்டபாணி சுவாமிகளே கோர்ட்ல என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரஸ்டோட சொத்து பழனியானவருடைய கைங்கரியத்துக்காக அமைக்கப்பட்ட சொத்து. இந்த சொத்தை யாரும் வாங்கவோ விற்கவோ கூடாது. அதனால இதுக்கு வந்து அறநிலையத்துறை, பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுடைய அறநிலையத்துறை ஆணையர் நிர்வாக அதிகாரி வந்து இதோடைய தக்கார நியமிச்சு ஒரு உத்தரவு பெறாரு. அதன் அடிப்படையில கடந்த 2025ஆம் ஆண்டு ஒரு கோர்ட் உத்தரவு வருது. தண்டபாணி சுவாமிகளுடைய உண்மையான வாரிசு இவங்க தானா அப்படிங்கிறத முடிவு செய்யற வர இந்த இடம் 140 சென்ட். இந்த இடம் வந்து ஹச்ஆர்என்சியினுடைய இந்து சமய அறநிலையத்துறை பழனி தேவஸ்தானத்தினுடைய கண்ட்ரோல்ல அதனுடைய ஜேசியா இருந்த மாரிமுத்து என்பவர் வந்து இதோடைய தக்கார நியமிச்சு அந்த பொசிஷன் எடுக்கிறார். இந்த இடம் பாத்தீங்கன்னா பழனி அடிவாரத்துல திருஆவினன்குடி கோயிலுக்கு பின்புறம் இந்த 140 சென்ட் இருக்கு. இந்த இடத்த இன்னைக்கு யாரு பயன்படுத்திட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய பழனி கோயில் தேவஸ்தானம் இந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி இது வந்து இலவச கார் பார்க்கிங்கா பக்தர்கள் வசதிக்காக பண்ணி அவங்க கண்ட்ரோல்ல செக்யூரிட்டி நியமிச்சு பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி பழனி கோயிலுடைய நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற இந்த இடத்த கடந்த ஜூலை 3ஆம் தேதி வெள்ளத்துறை சேதுபதிங்கிறவங்க பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு போய் இதை பத்திரப்பதிவு பண்ண முயற்சி பண்றாங்க. அப்ப 2ஆம் தேதி நம்மளுடைய பழனி கோயிலுடைய ஜேசி மாரிமுத்து இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. இந்த இடம் வந்து எங்க கண்ட்ரோல் இருக்கு, ஒரு ட்ரஸ்டுக்கு சொந்தமான இடம், இதை தனியாருக்கு எக்காரணத்தை கொண்டும் பதியக்கூடாது, சட்டத்தில் அப்படி ஒரு இடம் இல்லை, இதை பதியாதீங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. ஆனா அதையும் மீறி 6ஆம் தேதி ஜஸ்டின் மணிகண்டன் தற்காலிகமா இருந்த சார் பதிவாளர் இந்த நிலத்தை பதிஞ்சிருக்காரு. இங்க அங்க பணியிட மாற்றம் பண்ணி அங்க சார் பதிவாளரோட வெற்றிடமா இருக்கு, பிளாங்கா இருக்கு, அங்க யாருமே பணிக்கு வரல. திருப்பூரை சேர்ந்த ஈஸ்வரிங்கிறவங்க இங்க பணிக்கு 1ஆம் தேதி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனா 10 நாட்கள் ஆகி அவங்க வரல. இன்னைக்குதான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை பூதகரமானதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சந்தேகம், ஏன் அவங்க ஜாயின் பண்ணல? ஒண்ணு, இந்த பத்திரப்பதிவு துறையுடைய மாவட்டத்துல இங்க என்ன நடந்தாலும் இவ்வளவு பெரிய சொத்து பதிய போறப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் டிஆருக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து சசிகலாங்கிறவங்க தான் இந்த டிஸ்ட்ரிக்டோட டிஆர். அவங்களுக்கு தெரியாம இந்த பத்திரப்பதிவு நடந்திருக்காது. இந்த பத்திரப்பதிவு நடந்த நாள் 6 ஜூலை 6ஆம் தேதி பத்திரப்பதிவு நடந்திருக்கு. 6ஆம் தேதி நடந்த பத்திரப்பதிவுக்கு 10ஆம் தேதி இது வந்து மக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் வாயிலாயும் இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்தது வெளிவருது. இது எங்க முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடம் இருக்கிற இடம் வந்து ஆண்டவர் பூங்கா ரோடு சன்னதி ரோடுக்கு இடையில சென்ட்ரல் பிளேஸ்ல
ஒரு பழனி நகரத்தினுடைய பழனி அடிவாரத்துல முக்கியமான இடத்துல இருக்கு 140 இன்னைக்கு இன்னைக்கு இந்த பழனியினுடைய உட்கோட்டத்துல அரசு நிர்ணயிக்கப்பட்ட தொகை 2750. ஒரு சதுரடி வந்து 2750. 140 சென்ட்டுக்கு 60,000 சதுரடி வரும். 60,000 × 2750 போட்டா இது 16 கோடிக்கு மேல இந்த இடம் வந்து அரசு வேல்யூ ஆகுது. 16 கோடிக்கு மேல அரசு வேல்யூ ஆகுறப்ப இவங்க 47ல பதிஞ்சிருக்காங்க. வேல்யூ கம்மி பண்ணி பதிகிறதே 47. 47ல பதிஞ்சிருந்தா இது குறைஞ்சபட்சம் 8 கோடி ரூபாய்க்கு பதிஞ்சிருக்கணும். இப்ப இவங்க எவ்வளவுக்கு பதிஞ்சிருக்காங்க? இந்த வெள்ளத்துறையும் சேதுபதியும் 2 கோடி ரூபாய்க்கு பதிஞ்சிருக்காங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இது வந்து அரசுக்கு இழப்பு, பத்திரப்பதிவுத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு நடந்திருக்கு. இதை அரசு, தமிழக அரசு கவனத்துல கொள்ளணும். வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பதிஞ்சதுடைய நோக்கம் என்ன? அப்ப இந்த பத்திரப்பதிவுத்துறையோட ஐஜி இவருக்கு இந்த விஷயத்துல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த டிஸ்ட்ரிக்டோடைய டிஆர் ரெஜிஸ்டருக்கு மட்டும் இதுல பங்கு கிடையாது. நேத்து பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்டின் மணிகண்டனை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நேத்து டிஸ்ட்ரிக்டோடைய ரெஜிஸ்டர் அந்த சசிகலாவை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? நான் சொல்றது நல்லா கவனம் வச்சுக்கோங்க. 16 கோடி அரசு வேல்யூ, இதுல 47ல பதிஞ்சா 8 கோடி. 8 கோடிக்கும் பதியாம 2 கோடிக்கு பதிஞ்சிருந்தா இதுல அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு, பத்திரப்பதிவு துறையில மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுக்கிறதா நான் கருதுறேன். அப்படி இருக்கும் பட்சத்துல இதுக்கு பின்னாடி யார் இருந்தா? ஏதோ 2 பேர்த்த வந்து சஸ்பெண்ட் பண்ண மூலியமா இந்த விஷயத்தை வந்து முடிச்சிடக்கூடாது. மக்கள் மத்தியில மிகப்பெரிய நம்பிக்கை இந்த அரசுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஊழலுக்கு எதிராக இந்த 1 மாசமா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த அமைச்சர் மீதும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதுல வந்து பத்திரப்பதிவுத்துறை மட்டும்தான் பிரச்சனை அல்ல. இதுல என்னோட கேள்வி இன்னொன்று வைக்கிறேன். 2ஆம் தேதி அப்ஜெக்ஷன் தெரிவிச்ச பழனி கோயிலுடைய அப்போது நிர்வாக அதிகாரி இருந்த மாரிமுத்து இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டுகள்ல 3 முறை அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காரு. இந்த வருடம் ஏப்ரல் 1ஆம் தேதி அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காரு. மார்ச் 25ஆம் தேதியே இந்த இடம் பதிய போறதா இவருக்கு தகவல் வந்ததா பிரஸ் மீட்ல மாண்புமிகு அமைச்சரே தெரிவிச்சிருக்காரு. 5 முறைக்கு மேல இந்த இடத்தை பதியக்கூடாதுன்னு பழனி கோயில இருந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கா சொல்றாங்கல்ல. ஏன் இந்த இடத்தை ஜீரோ வேலி ஆக்கல? 140 சென்ட் முறைகேடா பதிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல. அப்ப ஏன் இந்த இடத்தை பழனி கோயிலுடைய ஜேசி ஜீரோ வேல்யூ பண்ணல? அதுக்கு ஏன் முயற்சிக்கல? ஒண்ணு, இதுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா பத்திரப்பதிவுத்துறையுடைய செயலரும் அறநிலையத்துறை செயலரும் ஒரே ஒருத்தர் தான், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். மதிப்புக்குரிய குமரகுருபர் சார் தான் இதுக்கு 2க்கும் செயலர். இவங்க இந்த பழனி கோயிலுடைய ஜேசி இவர் கூட ரொம்ப நெருக்கமானவர், ஏன்னா துறை ரீதியாவே நெருக்கமானவர். அப்படிங்கிற பட்சத்துல இது ஈஸியா இந்த கோயிலுக்கு இந்த சொத்து வேணும் அப்படின்னா ஒரு அக்கறையோட செயல்பட்டு இருந்தா கண்டிப்பா இந்த சொத்தை ஜீரோ வேல்யூ ஆக்கி பழனி கோயிலுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இதை தொடர்ந்து இருக்கணும். இவர் இதுல மெத்தன போக்கு காட்டினதனுடைய அடிப்படையில தான் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. இது ரொம்ப நாள் நடந்த முயற்சி. இது நேத்தோ 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ நடந்த முயற்சி கிடையாது. இதுல நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. இதுல கண்டிப்பா இதுல எல்லாருமே விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறைக்கு நான் இந்த விஷயத்தை நான் மேற்கோள் காட்டுறேன். என்னன்னா பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த பத்திரப்பதிவுத்துறையாக இருக்கட்டும், கோர்ட்டா இருக்கட்டும், இது 2ஐயும் கடந்த 3 ஆண்டுகளா ரொம்ப ஈஸியா கையாண்டிருக்காங்க. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அமைச்சர் ஆய்வு வந்த அன்னைக்கு கூட 2 நாளைக்கு முன்னாடி 58 ஏக்கர் கையகப்படுத்தும் விதமா அந்த பத்திரத்துக்கு உண்டான பட்டாக்கு உண்டான அந்த நிலம் இருக்கிறவங்களுக்கே தெரியாது இந்த இடம் வந்து தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு மாற்றப்பட்டதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இவங்க பத்திரப்பதிவுத்துறையா இருக்கட்டும், கோர்ட்லயா இருக்கட்டும், இவங்க உன்னிப்பா கவனிச்சு நிறைய இடத்த மீட்டிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இல்ல. நாங்க 2ஆம் தேதி அப்ஜெக்ஷன் வச்சோம், 3ஆம் தேதி பதிஞ்சுட்டாங்க, நாங்க அதுக்கு கொண்டு கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போனோம். 10ஆம் தேதி இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அறநிலையத்துறை மேல்முறையீட்டுக்கு போயிருக்கு. 6ஆம் தேதி பதிஞ்சோடனே 7ஆம் தேதி போயிருக்கலாம், 8ஆம் தேதி போயிருக்கலாம், 9ஆம் தேதி போயிருக்கலாம். ஏன் போல? 10ஆம் தேதி போய் கோர்ட்ல வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் விசுவரவு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பத்திரப்பதிவுத்துறையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய விஷயம். அறநிலையத்துறையுடைய அறநிலையத்துறை அமைச்சருடைய முன்னெடுப்பு அடுத்தடுத்த கட்டத்துல இது நடந்துட்டு இருக்கு.
இதுக்கு பின்னாடி இருக்கவங்க யாருன்னு கண்டிப்பா இந்த அரசு தெளிவுபடுத்தணும். இந்த அரசு தூய்மையான அரசா செயல்படணும்னு மக்கள் விருப்பப்படுறாங்க. விஸ்வ இந்து பரிசுடைய நோக்கம் அதுதான். இது ஆலயத்துக்கு உண்டான சொத்து, ஆலய கைங்கரியத்துக்கு மட்டும்தான் போகணும். இது எந்த தனிநபரும் வசதி படைச்சவனோ அதிகாரம் படைச்சவங்களும் இது உரிமை கொண்டாட முடியாது. இது பழனி தண்டாயுதபாணி சுவாமியினுடைய சொத்து. அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்காக மட்டுமே இது பயன்படுத்தப்படணும். இதுல யார் தப்பு செஞ்சிருந்தாலும் கண்டிப்பா அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். ஒருத்தர் தப்பிக்க கூடாது. இது சிபிசிஐடிக்கு மாற்றுறது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம். இதுல ஒருத்தருமே இதுல தப்பிக்க கூடாது. அனைவரும் இதுக்கு பின்னாடி இருக்கவங்க யாருங்கிறத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கடமை இந்த தற்போதுள்ள தமிழக அரசுக்கு இருக்கு. ஏன்னா தமிழகத்துல ஆலயத்தோட சொத்து கோடிக்கணக்கான ஏக்கர், லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கு. எல்லாரும் இதை வச்சு நிலபலங்களை கையகப்படுத்த நினைக்கிற கூட்டம் இந்த லேண்ட் மாஃபியாக்கள் ஒவ்வொரு ஆட்சியிலும் இது தொடர்ச்சியா பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப கரூர் சம்பவத்தை நான் உதாரணத்துக்கு எடுத்து காட்ட முடியும். அது மாதிரி எந்த கோயில் சொத்தையும் வசதி படைத்தவர்களோ அதிகாரம் படைத்தவர்களோ இது மாதிரி எடுத்துக்கொள்ளணும் என்னைக்குமே முயற்சி பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு இவர்களுக்கு உண்டான தண்டனை இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.